தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழிச்சு பங்களிப்பை தரலாம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல வெளி மாநிலத்துக்கும் உணவை உற்பத்தி செய்து வழங்கக்கூடிய மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம். இன்றைக்கு பொன்னுகின்ற பூமி இந்த தஞ்சை மாவட்டத்தில் டெல்டா மாவட்டம். இன்றைக்கு இந்த மாவட்டம் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குருவி சாகுபடிக்கு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதுக்கு மேட்டூர் அணையில போதிய நீர் இல்லை என்று இன்றைக்கு இருக்கின்ற அரசு குறிப்பிடுகிறது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த அரசு முழுமையாக இந்த மக்கள் மீது கவனம் செலுத்தி இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடகத்திலிருந்து பெற்றிருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. ஆட்சி பொறுப்பேற்று வந்து ரீல் விடுவதா இந்த ஆட்சியுடைய நோக்கமா இருக்கு. இன்னைக்கு விவசாயிகள் பற்றியோ பொதுமக்களை பற்றியோ இந்த அரசு கவலைப்படவில்லை. இன்றைக்கு ஜூன் மாதமே நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கவில்லை. அதுக்குண்டான செயல்முறை எது செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் 9.190 டிஎம்சி தண்ணி முழுமையா கிடைக்கல. அடுத்த ஜூலை மாசம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் 31.240 அதுவும் கிடைக்கல. ஆகஸ்ட் மாசம் தான் நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் நீர் கிடைப்பதற்கு அதிகமா கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 45.950 டிஎம்சி தண்ணி கொடுக்க வேண்டும். ஆக ஜூன் மாசம் இந்த தமிழக வெற்றி கழக அரசு கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெறாத காரணத்தாலே டெல்டா இருக்கின்ற நம்முடைய விவசாய குடிமக்கள் குறுவை சாகுபடி முழுமையாக செய்ய முடியல. குறுவை சாகுபடி சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்துல இன்னைக்கு சாகுபடி செய்வாங்க. ஆனா இந்த ஆண்டு நிலத்தடி நீரை நம்பி 2 லட்சம் ஏக்கர் தான் பாசனம் இருக்கு. அதுவும் 2 லட்சம் ஏக்கர்லயும் இந்த தமிழக வெற்றி கழக அரசு முழுமையான மும்முனை மின்சாரம் கொடுப்பதில்லை. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் கொடுக்குறாங்க. அதனால அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியல. இதனால 1 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு காய்ந்து போய்விட்டது. இரண்டாவது நிலத்தடி நீரும் 40 நாள் கழிச்சு குறுவை சாகுபடி செய்து 40 நாள் கழித்து நிலத்தடி நீர் குறைந்து வற்றி விட்டது. இதனால சுமார் 2 லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீரை நம்பி டெல்டா பாசன விவசாயி குறுவை சாகுபடி செஞ்சாங்க. அதுல 1 லட்சம் ஏக்கர் தண்ணீரின்றி கருகி காய்ந்து போய்விட்டது. அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம். அறிக்கை வாயிலாக கோரிக்கை வைத்தோம். இங்க இருக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்தவர் திரு காமராஜ் அவர்களும் மணியன் அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தால் அதையும் எடுக்கல. இந்த அரசு விவசாயிகளை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ரீல் விடுவது இதுதான் காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறேன். விவசாயம் படுகின்ற துன்பத்தை பற்றி கவலை இல்லை. அவர் படுகின்ற வேதனை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு 1 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு குறுவை சாகுபடி காய்ந்து விவசாயிகளை எப்படி துடித்துக் கொண்டிருக்க என்பதை இந்த அரசு கவனிக்க தவறிவிட்டது. இருந்தாலும் அரசுடைய கவனத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு சென்றது. அதையும் பொருட்படுத்தவில்லை. இனியாவது இந்த அரசாங்கம் இந்த குறுவை சாகுபடி செய்து இன்றைக்கு தண்ணீரின்றி காய்ந்த அந்த சேதமடைந்த பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இரண்டாவது
விவசாயிகள் வாங்கிய கடன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பருவமழை பொய்த்து விட்டது. மழை இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும், விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் போதிய மழை இல்லாத காரணத்தினால நிலத்து நீரும் வற்றி போய்விட்டது, ஏரி குளத்திற்கு நீரும் வற்றி போய்விட்டது. வேளாண் சாகுபடி முற்றிலும் முடங்கி போய்விட்டது. இன்றைக்கு வேளாண் சாகுபடி செய்தால் தானே விளைச்சல் கிடைக்கும், விளைச்சல் கிடைச்சால் தானே வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும். ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் அறிக்கை விட்டோம். இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளாண் பட்ஜெட் வருகின்றது. வேளாண் பட்ஜெட் சொல்லி விவசாயம் படுகின்ற துன்பம், துயரம், வேதனைகளை உணர்ந்து நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டோம். ஆனா இந்த வேளாண் பட்ஜெட்ல அதை முழுமையாக தெரிவிக்கல. இன்றைக்கு தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் வருவதற்கு முன்பு 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் குழுவாக இருக்கின்ற விவசாயிகள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார், குறிப்பிட்டார்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம். விவசாயிகளுடைய கோரிக்கையும் இதுதான். இது குறித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்திலும் இந்த நம்முடைய விவசாய போடு மக்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அனைத்து கூட்டுறவு சங்கத்தின் முன்னும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் தஞ்சை மாவட்டம் முழுவதும். அதே போல திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தாங்கள் பெற்ற கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. அதனால்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். ஒன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாய வயிற்றிலே அடிக்கின்ற சூழ்நிலை, விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் கேட்பதெல்லாம் வறட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த வறட்சியின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்ய முடியல, விவசாயிகளுக்கு வேளாண் பணி மேற்கொள்ள முடியல, விளைச்சல் இல்ல. அதனால கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே உடனடியாக இந்த அரசு விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் சிறு விவசாயி, குறு விவசாயி மற்றும் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இருந்த பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதுக்கு பிறகு கொரோனா காலம், விவசாயிகள் விளைவித்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு விவசாயிய கோரிக்கை ஏற்று 12,110 கோடி விவசாயிகளுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செஞ்சோம். அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறையும்
இன்னைக்கு நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு 5 ஆண்டு 2014 இருந்து 2021 வரை நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் பாதிக்க கூடாது, அவர் இன்னல்களை தீர்க்க வேண்டும், துன்பங்களை போக்க வேண்டும். அந்த நிலையிலே அவர் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியிலே 2016 ஒரு முறை விவசாய கடன் தள்ளுபடி, 2021 விவசாய கடன் தள்ளுபடி. இப்பொழுது கூட தமிழக வெற்றி கழக அரசு தள்ளுபடி செஞ்சிருக்குது. அந்த தள்ளுபடி செஞ்சதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குடும்ப அட்டையில ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல விவசாயம் இருப்பாங்க, கூட்டு குடும்பமா இருக்கு. அந்த 3 பேர் மேல நிலம் இருக்கும். அந்த நிலத்தின் அடிப்படையில கூட்டுறவு சங்கத்துல பயிர் கடன் பெற்றிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த 3 பேருக்குமே அந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். ஆனா இந்த இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அந்த குடும்பத்தில் 3 பேர் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்துல பயிர் கடன் பெற்றிருந்தா அதுல யார் குறைவாக கடன் பெற்றிருக்கார்களோ அவர்களுக்கு தான் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்குது. எனக்கு ஒரு குடும்ப அட்டையில 3 பேர், ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 70,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 30,000 வாங்கியிருப்பாங்க. ஆனா இதுல கணக்கிட்டு இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அந்த 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின விவசாய கடன் தள்ளுபடி இல்ல. அந்த குடும்பத்துல அந்த 3 பேர்ல யார் குறைந்து கூட்டுறவு சங்கத்துல பயிர் கடன் வாங்கினாங்களோ அவர்களுக்கு தான் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த பாகுபாடு இல்ல. ஒரு குடும்பத்துல 3 விவசாயம் இருந்தாலும் 3 விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்திலே பயிர் கடன் பெற்றிருந்தால் அந்த 3 பேருக்கும் முழு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையே இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அதோடு ஓவர் டியூ அது இருந்தா அந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது, அவருக்கு தள்ளுபடி கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சியில எதையுமே பார்க்கல. விவசாயிகள் கடன், அந்த கடன் சுமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில அவர் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக. இன்றைக்கு என்ன நிலைமை? 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு 75,000 கடன் தள்ளுபடி. 5 ஏக்கர்ல 75,000க்கு மேல 1 ரூபாய், 75,001 ரூபாய் இருந்தாலும் அந்த விவசாயிகளுக்கு 35,000 தான் கடன் தருகிறது. 75,000 ரூபாய்க்கு மேல யார் கடன் பெற்றிருந்தாலும் சரி, சிறு குறு விவசாயம் இருந்தாலும் சரி, பெரிய விவசாயம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி பயிர் கடனுக்கு வெறும் 35,000 தான் தள்ளுபடி. எந்த விதத்துல நியாயம்? சிந்திச்சு பாருங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு விவசாயிகளுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு மது. ஆகவே நீங்க தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய முடியவில்லை என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யுங்க. 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு பாதியாவது அவர்கள் வாங்கிய கடன் இருந்து தள்ளுபடி செய்ய உங்களுடைய வாக்குறுதியாவது நிறைவேற்றித்தாங்க. இதுதான் விவசாயிகள் கேட்கின்ற, இந்த அரசுக்கு கேட்கின்ற கேள்வி. இதை இந்த அரசு செயல்படுத்தும் என்று நம்புகிறோம். செயல்படாவிட்டால் நிச்சயமாக விவசாயிகள் உங்களுக்கு எதிர்காலத்திலே தக்க பதிலடி கொடுப்பார்கள். கொடுப்பீங்களா? நல்ல சத்தமா சொல்லுவாங்க. கோட்டையில முதலமைச்சர் கேள்வி கேட்கணும். இங்கே விவசாயிகள் வெயிலே காய்ந்து கொண்டு நிற்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். ஏங்க, நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? அந்த அறையில பேர் அண்ணா அவர்கள் இருந்தாங்க. நமக்கு எதிரியா இருந்தா கூட திரு கலைஞர் அவர்கள் இருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்திருந்தார். அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு உங்களால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த அந்த அறையில நான் முதலமைச்சர் பணியாற்றினேன்.
பணியாற்றினார். இத்தனை முதலமைச்சரும் அந்த அறையிலிருந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி நாட்டு மக்களுக்கு வழங்கணும். இப்போ இவருக்கு அறைதான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை. இவெல்லாம் இந்த ரூம் நவீனமா இருக்கணுமா? இங்க இருக்கிற விவசாயி சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அந்த ரூம் வசதி பத்துல ஏன்னா ஒரு நடிகர் அப்படித்தான் இருப்பார். தளபதி என்ன ராத்திரி பகலா உனக்கு விவசாயி பத்தி கவலை இல்ல, இரவென்று பகலரும் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை இயற்கையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆகவே நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க, வேண்டான்னு சொல்ல, விவசாயிகளை வஞ்சிக்காதீங்க. விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதோட இன்னொன்று, இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் சட்ட போராட்டம் நடத்தணும். 1986 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடக அரசோடு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படாத காரணத்தினால நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை ஆயிருந்தது. காவிரி நதிநீர் பிரச்சனை, காவிரி நதிநீர் பெறுவதற்காக கர்நாடகத்தோடு பல முறை நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. உடன்பாடு ஏற்படல, நீதிமன்றம் சென்னோம். அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தினோம். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சட்ட போராட்டம் நடத்தி 50 ஆண்டு காலம் தீர்வு காணாத பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். 175.25 டிஎம்சி தண்ணீரை ஒவ்வொரு ஆண்டும் மாத வாரியாக கர்நாடக அரசு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்றது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கர்நாடக அரசிலிருந்து போராடி தான் தண்ணீர் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவர் நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல. ஆனால் இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் கர்நாடகத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்துறார். எந்த விதத்துல சரியா இருக்கும்? ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல. உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உதாசீனப்படுத்துகின்ற கர்நாடக அரசு இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை பெறுவார். வேடிக்கையா இருக்கு. ஏற்கனவே 2018 அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அற்புதமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு மாதம் கர்நாடக அரசு கர்நாடக அணையில இருந்து மாதந்தோறும் விகிதாச்சாரப்படி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கு. ஜூன் மாசத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கு. அதை கொடுக்க மறுக்கின்றது. இந்த சூழலில பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தின்படி நீங்க நேரடியா போய் கர்நாடக அரசுல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதை போய் நடத்தினாங்க அம்மா. அப்பொழுதும் உடன்பாடு ஏற்படல. இப்படி இந்த வரலாறு தெரியாத இன்றைக்கு முதலமைச்சர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காம நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கள் பல காலகட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்பாடு. இந்த சூழ்நிலையில இப்ப போய் பேச்சுவார்த்தை நடத்தினா அது நடக்குமா? இதெல்லாம் காலம் தாழ்த்துகின்ற நிலை. இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்றுடன் ஜூன் மாசமே கர்நாடக அரசுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் 9.19 டிஎம் தண்ணீரை திறக்க வேண்டும். அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல, கிடைக்கல உடனே உச்ச நீதிமன்றம் போயிருக்கலாம். ஆனா இப்போ காலம் தாழ்த்தி உச்ச நீதிமன்றம் போறாங்க. என்ன வேடிக்கையா இருக்குது. நாங்கள் கோரிக்கை வச்சோம். இன்னைக்கு தமிழகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அந்த அனைத்து கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதே போல டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய பிரதிநிதிகளை அழைத்து பேசுங்க, கருத்துக்களை கேளுங்க. இந்த இரண்டு கருத்துக்கள் அடிப்படையில சட்ட ஒழுங்குகளை நாடி இன்னைக்கு சட்ட நீதியாக நம்முடைய உரிமையை நிலைநாட்டுங்க என்று நம்ம சொன்னா அவங்க செயல்படுத்தல. இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, இன்னைக்கு அதிமுகவையும் திமுகவை திருப்திப்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அந்த கட்சி இந்த அமைச்சர் இந்த கட்சியில் சேர்ந்து ஒரு இந்த வரலாறே தெரியாது.
இதெல்லாம் சாதாரண ஒரு நாள். 1986 காவிரிக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 50 ஆண்டு காலம் நம்ம காவிரிக்கு தண்ணீர் பெறுவதற்கு போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் அம்மா அவர்கள் 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இதையெல்லாம் சரித்திரம். இதே தஞ்சை மாவட்டத்துல, தஞ்சாவூர்ல இன்றைக்கு நடுவர் மன்ற தீர்ப்பு அரசியல் வெளியிட்ட போது இங்க வந்து அம்மா உரையாற்றி சென்றாங்க. பொன்னியின் செல்வி என்ற பட்டத்தையும் நம்முடைய விவசாய பெரிய மக்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த காவிரி நீரை பெறுவதற்காக நம்முடைய தலைவர்கள் போராடினாங்க. அதுக்கு பிறகு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வரலாறு தெரியாத, கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷம் தான் ஆகுது, எதையுமே தெரியாம எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த காவிரி பிரச்சனை இருப்பது தவறு.